ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த லினக்ஸ் OSல வந்து 2020 வந்து லொகின் எரரை வந்து எப்படி சால்வ் பண்ண சொல்லிப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் அந்த எரர். ஸோ இப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் நேமை ஃபஸ்ட் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்க. சரியான பாஸ்வேர்டை யூசர் நேமே என்டர் பண்ணிங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு இதேமாதிரி ஒன்று வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கோட்ஸ் கொஞ்சம் இங்கே டைப் பண்ணணும். CD // பெக் வரும். திரும்ப அதே மாதிரி திரும்பியும் டைப் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் LSன்னு டைப் பண்ணுங்கள். // ஸோ இந்த கமாண்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் ஷோ பண்ணும். ஸோ CD APT டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க. ஸோ இது வந்து உங்களோட APT ஃபைலுக்குள்ளே வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஷெடோன்னு டைப் பண்ணுங்கள். ஷெடோ NANO. ஸோ கோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ் வரும் ஸ்கிப் பண்ணி வெப்சைட்டில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து கோட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து சரி வரும். ஸோ சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டோம். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க. ஸோ சோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 2 கமாண்ட்ஸ் வந்து எட் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட்ஸ் வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேயும் இருக்குது. ஸோ அதை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ நான் 2டைம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆன்லைனில் இருக்கிற டிரைவர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒட்டோவாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறது காலையில் நெக்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று. அந்த ஆப்ஷனுக்கு தான் அந்த லிங்க். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து Ctrl+X வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+X. ஓகே, Ctrl+X டைப் பண்ணது பிறகு உங்களுக்கு எஸ்ஸான பெர்மிஷன் ஒன்று கேட்கும். Y எழுத டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து கால் பண்ண சொல்லும், அதையும் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து எடிட் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் ரீபூட்னு சொல்லி டைப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பிசியை. ஸோ இப்போ வந்து உங்கள் நெட்வொர்க் கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ரவுட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஒட்டோவாக கனெக்ட் பண்ணிங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீபூட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் நெட்வொர்க் கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதேமாதிரி வந்து லொகின் பண்ணிங்க. லொகினுக்கு உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி லொகின் பண்ணிங்க. ஓகே, லொகின் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஷெடோ APT-get updateன்னு சொல்லி டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களோட கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபைல்ஸை வந்து அது வந்து ஒட்டோவாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து டைப் பண்ணுங்கள் ஷெடோ APT-get install. ஸோ ஸ்பெல்லிங் வந்து ராங் ஆகாமல் டைப் பண்ணிங்க. சரியா GDM3 என்ற அப்ளிகேஷன் தான் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க. எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துங்க. வையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா சரி, இல்லாட்டி என்டர் பண்ணாலும் சரி. ஸோ ஓகே, ஒட்டோவாக வந்து அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கி. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் சோர்ஸ் லிஸ்ட்டில் எட் பண்ணுறதை பொறுத்தாக்கி சோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒழுங்கான முறைக்கு எட் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒட்டோ உங்களுக்கு வரும். இதில் வந்து GDM3 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க. ஓகே, ஸோ ஏரோ கீயை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, கீழே வந்து டேட்டாபேஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டன், இப்போ எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து முடிஞ்சுது. லாஸ்ட் வந்து ரீபூட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணிங்க, ரீஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிசியை. இப்போ வந்து ஒட்டோவாக வந்து உங்களுக்கு GUI வந்து எனேபிள் ஆயிரும், கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் எனேபிள் ஆயிரும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லொகின் ஆகிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிய வர என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனிச்சு அன்சக்ஸஸ் ஆனிச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் சக்ஸஸ் ஆன்னு சொல்லி. ஸோ ஓகே, தேங்க்யூ, பை.